ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து அறிவோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசுவாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு உடனே ஆஃபீஸ் கிளம்பி வாயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிப்போம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஆதி திரும்பவும் மொபைலில் சார்ஜ் போட்டு என்ன டாக்டர் வந்துட்டு வர சொல்லியிருக்காரு, அதுவும் மாமாவை என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பாரதி வந்து ஆதி உங்களுக்கு மதியம் நான் என்ன சமைக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு ஓகே பாரதி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே சமைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அறிவு மொபைல் தேடி வந்துட்டு இருப்பாங்க. என்னம்மா என்ன தேடுறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை என்னோட மொபைல் எங்கே வச்சுன்னு தெரியல அப்படின்வாங்க. பாதி வந்துட்டு இதோ இங்கே தான் சார்ஜ் போட்டிருக்கீங்கன்னு மொபைல் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ சாரதா வந்து அறிவுக்கிட்ட என்ன உன்னை பேங்க்குக்கு போக சொன்னேன் போனியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லைக்கா அதை போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு பின்னாடியே கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது பாரதி வந்துட்டு சாப்பிட கூப்பிடுவாங்க. இல்லை எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். பாரதி பற்றினா யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ சாரதா கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. பாரதி போயிட்டு நானும் சமைக்கிறேம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு இல்லை இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் வந்து என்ன சண்டையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாரதி சொல்லும்போது, அப்போனா வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சாரதா பாத்தியா, தமிழுக்கு தோணுனது உனக்கு தோணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து சமைச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாரதா டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்வாங்க. பாரதியும் தமிழ் கொடுக்கும்போது அம்மா சுட்டுடுச்சு அப்படின்வாங்க. உடனே சாரதா கொஞ்சம் பார்த்து கொடுக்கக்கூடாதா, சூடாக கொடுத்துட்டியா பாரதி அப்படின்வாங்க. உடனே தமிழ் சிரிக்கும் போது பாரதி வந்துட்டு இருடி உனக்கு நான் இப்போவே சூடாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அறிவு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் வேறு தேவையில்லாமல் பதட்டப்பட்டுட்டு நம்மளையும் வேறு பயமுறுத்திட்டு இருக்கானே அப்படி வந்து டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க. பின்னாடியே ஆதியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அறிவு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் டாக்டர் எங்கே இருக்காரு தெரியலையே அப்படின்னு வந்து அறிவு தேடும் போதே டாக்டர் வந்துட்டு என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரேன், உன்னால் நான் பிரச்சனையில் மாட்டிப்பேன் போல இருக்கே, என்னோடய வேலைக்கே ஆபத்தாயிடும் போல இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையா, ஆதி வேறு சும்மாவே இல்லை, எப்போ பாரு என்கிட்ட இதயம் கொடுத்தது யாருன்னு வந்து விசாரிச்சுட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, இப்போ ஏன் வந்து இவ்வளோ கோவமாகறீங்க, நம்ம பிரச்சனையில் மாட்டுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, ஆதி வந்தால் எதனா சொல்லி சமாளிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட டாக்டர் வந்துட்டு ஆதிக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு அறிவு கேட்கும். ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் வந்து அவரோட ரூமில் வந்து செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ டாக்டர் போய்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே வேறு எதனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறீங்களா, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் விசாரிப்பாங்க. அது கேட்ட உடனே அந்த சிஸ்டர் வந்துட்டு டாக்டர் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே நான் சரியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி ஆதி வந்தார் தெரியுங்களா உங்களோட பேஷண்ட், அவர் தான் லேப்டாப் வந்து செக் பண்ணிட்டு இருந்தார், இதை நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியவே இல்லை, இப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் இதை நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, நீங்கள் என்ன சந்தேகமாக நினச்சிங்களே அதுக்காக தான் இதை நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு அந்த விஷயத்தை எல்லாமே அறிவுக்கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மணி கால் பண்ணிவிடுவாங்க. அப்போ அறிவு வந்துட்டு ஒன்றும் இல்லை, டாக்டரை பார்க்கறதுக்காக வந்து அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை, அதனால தான் சரி உங்ககிட்ட டாக்டர் எதனா பேசினாரான்னு கேட்கலான்னு பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே டாக்டர் வந்துட்டு யார் இது அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே இந்த இதயம் சம்மந்தப்பட்டவர் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆதி கேட்டுட்டு என்னவா இருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை, இதில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருக்கோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆதி வேற கிளற ஆரம்பிச்சிட்டாரு, இதால் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிப்போமோ, எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி ஆதிக்கிட்ட சொல்லிடுன்னு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே சைலண்ட்டாக வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. இதையும் ஆதி கேட்டுடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து திரும்பவும் டாக்டரோட ரூமுக்கு போய்ட்டு லேப்டாப்பை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே சிஸ்டர் போவாங்க. என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி டாக்டர்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதாக போயிடுச்சு, தயவு செஞ்சு போயிடுங்க, டாக்டர் வந்தால் திட்டுவார் அப்படின்வாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு ப்ளீஸ் டாக்டர் ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்களேன், எனக்கு சில டீட்டெயிலெலாம் தேவைப்படுது, எனக்கு இதயம் கொடுத்தவரோட சம்மந்தமானதை வந்து பார்க்கணும், அவர் இறந்து போனவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வேறு கேள்விப்பட்டேன், அந்த குடும்பத்துக்கும் நான் எதனா உதவி பண்ணணும், அதுக்காக தான் கேட்குறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுப்பாங்க. அதை கேட்ட சிஸ்டர் வந்துட்டு எனக்கு பணம்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க, டாக்டர் பார்த்தா தேவையில்லாமல் பிரச்சனையில் நான் மாட்டி. அதுக்கு ஆதி வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் இந்த பணத்தை வந்து நான் ஒரு அண்ணனாக கொடுக்குறேன்னு நினச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் அந்த சிஸ்டரும் ஓகே ஒரு
ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்குறீங்க. அதனால நான் டாக்டர் வராரான்னு வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆதியும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் அங்கே இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது வாசுவோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே ஆதிக்கு செம்ம ஃபீல் ஆகிடும். அவரோட இதயத்தை கை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. எல்லாத்தையுமே ஆதி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சிஸ்டர் வந்து டாக்டர் வராங்க அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லுவாங்க. ஆதி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் மாதிரி வந்து உட்காந்துருவாங்க. சிஸ்டர் வந்து அங்கே அப்படியே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர் உள்ளே வந்துட்டு, ஆதி நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் வந்தது எனக்கு தெரியாது. சிஸ்டர் என்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சிஸ்டரும் அங்கேருந்து போயிடுவாங்க. பட் டாக்டர் ஆதிக்கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்கள் ஆதி, ஏன் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட வாங்காமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கேட்ட உடனே ஆதி வந்துட்டு, நீங்கள் என்ன அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு வர மாதிரியா இருக்கிறீங்க? இப்போவே இதயம் கொடுத்தது யார், அதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட டாக்டர், என்ன ஆதி ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆதி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு டாக்டரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஒழுங்கு மரியாதையை எனக்கு உண்மையை சொல்லுங்கள், எனக்கு இதயம் கொடுத்தது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு, உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உங்களோட உயிரை காப்பாற்ற சொல்லி என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. அதனால எனக்கு வேறு வழி இல்லாமல் வாசுவோட இதயத்தை தான் நான் அவங்களுக்கு வச்சுமே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டோம். ஆனால் யாருமே சம்மதிக்காததுனால அவங்களுக்கு தெரியாமல் தான் உங்களுக்கு இந்த இதயத்தையும் நாங்கள் வச்சோம் அப்படின்வாங்க. அது கேட்டவுடனே ஆதி ஃபீல் பண்ணி இதயத்தை திரும்பவும் டச் பண்ணி ஃபீல் பண்ணுவார். இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.